ஏழுமலை ஹரிகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, அன்பிற்கினிய ஸ்ரீகாந்த், அருண்குமார், பார்த்திபன், விஜயபாலன், ஸ்டாலின், மொழி அவர்களே, கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்கள் தம்பி ஈரோடு இளையகோபால், தாம்பரம் ஏகாம்பரம் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற பகுதி கழகத்தின் துணை செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கலைஞருடைய நினைவுகளை போற்றுகின்ற கடமையினை கண்ணியத்தோடு நிறைவேற்றிக் கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமையோடு களம் இறங்கி இருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நாளில் என்னை பேச அழைத்தமைக்கு தம்பி மாசு அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகின்றேன். பொதுக்கூட்டங்களுக்கு வருவது எங்களுக்கு வழக்கம். அவர் குறிப்பிட்டதைப் போல 1987 முதலாக தமிழ்நாட்டிலேயே இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதலாக அவருடைய பிறந்தநாள் விழாவை தமிழகத்திலேயே நடத்தி காட்டிய பெருமை தம்பி மாசுவுக்கு உண்டு. நம்முடைய நெஞ்சத்திலே நிலைத்து நிற்கின்ற சைதை கிட்டு அவர்களுடைய படைவரிசை தளபதியாக நின்ற தம்பி அந்நாள் தொட்டு எல்லா முக்கியமான நிகழ்வுகளிலும், தேர்தல் காலங்களில், போராட்ட காலங்களில், முப்பெரும் விழாவில், தலைவருடைய பிறந்த நாளில், தளபதி பிறந்த நாளில், எல்லா நாடுகளிலும் நான் வருவது வழக்கம். இன்றைக்கும் வந்திருக்கிறேன். ஆனால் நெஞ்சிலே தேங்கி இருக்கின்ற பல்வேறு எண்ணங்களின் சுமைகளோடு வந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அந்த ஆட்சியை பற்றி மற்றவர்கள் பேசினார்கள், நானும் பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக அல்லது அதற்கு மாறாக இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் நான் நின்று பேச விரும்புகின்றேன். காரணம், இளைய தலைமுறையை சார்ந்த நிறைய தோழர்களை நான் எதிரே பார்க்கிறேன். கலைஞர் என்ற ஒரு தலைவனை வெறும் முதலமைச்சராக மட்டுமே பார்த்திராத உணர்வு முதலில் அவர்களுக்கு வேண்டும். முதலமைச்சர் பொறுப்பு என்பதும், அமைச்சர்கள் பொறுப்பு என்பதும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதும் வந்து போகின்ற ஒன்று. அது அடையாளம் அல்ல. ஒரு தனி மனிதனின் அடையாளம் அந்த பொறுப்பும் இல்லாத காலத்தில்தான். அதற்கு உதாரணம்தான் இங்கே இருக்கிற தம்பி மாசுவும் தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களும். இன்றைக்கு இவர் அமைச்சராக இல்லை, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. ஆனால் அன்று போல் இன்றும் கழகத்தினுடைய படைவரிசை வீரர்களாக இருக்கிறார்களே, அதுதான் கலைஞருடைய வழி. தேர்தலில் ஒரு இயக்கம் தோல்வி அடைவது என்பது ஒன்றும் புதுமை அல்ல. ஒரு ஜனநாயகத்தில் இது நடக்கும். சிறப்பாக ஆட்சி நடத்தினோம், எத்தனையோ செய்தோம், ஏன் மக்கள் எங்களை கைவிட்டார்கள் என்ற புலம்புவதில் பொருள் இல்லை. இந்த நாட்டில் எத்தனையோ நடந்திருக்கின்றது. அறிஞர் அண்ணா தேர்தலில் தோற்று இருக்கிறார், நம்புவீர்களா? அவர்கள் போல அறிவில் சிறந்தவர், அவரை போல தமிழ் இனத்திற்கு எழுச்சி ஊட்டியவர். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தனித்துவத்தோடு விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை கண்டெடுத்த அண்ணன் அறிஞர் அண்ணா. அவர் தேர்தலில் தோல்வியுற்றார். பெருந்தலைவர் காமராஜர் தியாகசீலர் என்று பெயர் பெற்றவர், அவர் தேர்தலில் தோற்றிருக்கிறார். தேர்தலில் தோற்காத ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். கட்சிகள் தோற்றிருக்கின்றன. 1991 ஆண்டு கழகம் ஒரு இடத்திலே மட்டும்தான் வெற்றி பெற்றது. அது கலைஞருடைய இடம் மட்டும்தான். பின்னர் நடந்த இடைத்தேர்தலில் இன்னொருவர் வெற்றி பெற்று சென்றார். ஆக இதெல்லாம் நமக்கு புதிது. கழகம் தேர்தலிலே வெற்றியை வாய்ப்பை இழப்பதும், ஆனால் தொடர்ந்து தொய்வின்றி பணியாற்றுவதும் நமக்கு பழக்கமான ஒன்று. அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்படி நடந்திருக்கக்கூடாதே என்ற எண்ணம் மக்களுக்கு வந்திட வேண்டும். அதற்கான காரணங்களை எடுத்துச் சொல்வதும் எங்கள் கடமையாகிறது. நான் பலவற்றை சொல்ல வேண்டும். கலைஞர் என்கின்ற மனிதன் அல்லது தலைவர் எதுவாக வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். பன்முகத்தன்மை கொண்டவர், பல பரிமாணங்களை உடையவர். அவரை போல பல கோணங்களில் பார்க்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது.
நான் அவர் நல்ல நிலையில் இருந்தபோது, உணர்வுகள் குன்றாத நிலையில் இருந்த பொழுது, என்னுடைய PhD பட்டத்திற்காக ஒரு ஆய்வு தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். அந்த தலைப்பை நான் ஆர்வத்தோடு தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அதை தொடர்ந்து அதை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டதற்கு காரணம் உண்டு. கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் வின்ஸ்டன் சர்ச்சில் அண்ட் கலைஞர் என்பதுதான் அதன் தலைப்பு. இங்கிலாந்து நாட்டை ஆண்ட வின்ஸ்டன் சர்ச்சிலையும் கலைஞரையும் ஒப்பிட்டு அதனை செய்கின்ற ஆய்வு என்பது அங்கிருக்கிற நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்ற, கலைஞரை பற்றி தெரிய வேண்டும் என்கின்ற அந்த பெரிய எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். கலைஞர் கூட மகிழ்ந்தார். ஆனால் அதை தொட ஆரம்பித்தவுடன் தான் தெரிந்தது இது ஒரு பெரிய கடல். நான் ஏதோ நீச்சல் குளம் என்பதைப் போல அல்லது ஆற்றிலே நீந்துவதைப் போல எண்ணி இறங்கியதற்கு பின்னால் தான் அது கடல் என்று தெரிந்தது. காரணம், 2 பேரும் பறந்து விரிந்த அறிவு பெற்றவர்கள், 2 பேரும் நாடாண்டு இருக்கிறார்கள், 2 பேரும் இலக்கியவாதிகள். இதெல்லாம் ஒப்புவமை. இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்ற முதல் அரசியல்வாதி வின்ஸ்டன் சர்ச்சில் தான். தலைவருக்கு அது கிடைக்கவில்லையே தவிர அதற்கான தகுதிகள் உண்டு. இப்படி ஒப்பிட்டு பார்க்கிற போது சர்ச்சிலிடம் இருந்த சில குறைகள் கலைஞரிடம் இல்லை, கலைஞரிடம் இருந்த சில நிறைகள் சர்ச்சிலிடம் இல்லை. எனக்கு வழிகாட்டியாக இருந்த பேராசிரியர் ரொம்ப கடினமான தலைப்பை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று கொஞ்ச நாளில் விலகி கொண்டார். ஏன் இதை இப்போது நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு தலைவனோடு நம்முடைய தலைவரை ஒப்பிடுவது அவர்களை மிகைப்படுத்த அல்ல, அதற்கான தகுதிகள் அவருக்கு இருந்த காரணத்தில். ஒரு எழுத்தாளராக, சமூகத்தில் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய எழுத்தாளராக, விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளராக, அழகு நயம் ததும்புகின்ற கவிதைகளை எழுதுகிற கவிஞராக, வசனகர்த்தாவாக, அதே நேரத்தில் ஒரு பெரும் போராளியாக, அதுதான் கலைஞருடைய நிரந்தர அடையாளம் என்பது, அவர் கடைசி வரை போராளியாக இருந்தார் என்பதுதான். என்னுடைய மனங்கவர்ந்தது அதனால் தான். நான் கல்லூரி படிக்கிற நாட்களில் பள்ளியிலிருந்து கழகத்தின் மீது பற்று உண்டு. என் தாய் கற்றுக் கொடுத்ததனால் வந்த கழகத்தின் பற்று அது. ஆனால் கல்லூரியிலே நான் தீவிரமாக ஈடுபட்டு அவசர காலத்தில் மிஸ்ஸாவிலே செல்லக்கூடிய அளவிற்கு காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு நான் ஓராண்டு காலம் சிறையில் அடைபட்டேன் என்றால் கலைஞர் மீது கொண்ட காதல், கலைஞர் மீது கொண்ட ஈர்ப்பு, அவருடைய வீரம் செறிந்த உரைகள், அவருடைய திரைப்படத்தினுடைய வசனங்கள், அதில் இருந்த கருத்து செறிவு, இதுதான் ஒரு இளைஞனை ஆக்கிரமிக்கும் அல்லது ஆட்கொள்ளும் என்பதற்கு உதாரணமாக என் போன்ற பலர் கிளம்பினோம். இதையெல்லாம் விட மிகப்பெரிய சிறப்பு, அப்படி ஆர்வத்தோடு வந்த எங்களை அரவணைத்தார் கலைஞர். அதுதான் தாய்மை பொன். அண்ணாவிடமிருந்து அவரிடம் வந்த குணங்களில் ஒன்று அந்த அரவணைக்கின்ற தன்மை. எதிரே இருக்கிற மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுமக்களுக்கும் சேர்த்து சொல்வேன், எல்லா கட்சியிலும் ஊழியர்கள் கூட்டம் என்று சொல்வார்கள், தலைவர்கள் தொண்டர்கள் என்பார்கள். ஆனால் திமுகவில் மட்டும்தான் அண்ணன் தம்பி என்று நாங்கள் அழைப்போம், செயல் வீரர்கள் கூட்டம் என்று அழைப்போம். யாரையும் தாழ்த்தி எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படி ஒரு பாசத்தை அண்ணா வளர்த்தார். ஒரு தாய் வயிற்றில் இத்தனை பிள்ளைகள் பிறக்க முடியாது என்ற காரணத்தால் பல தாய் வயிற்றில் பிறந்தோமே தவிர நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று சொன்னாரே, அது நடந்தது. எனக்கு உடன் பிறந்த அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. என்னை பெற்ற தந்தையை நான் பார்த்ததில்லை. சித்தப்பா பெரியப்பா கிடையாது. சொல்லிக் கொள்கிற அளவிற்கு பெரிய உறவுகள் கிடையாது நான் பெற்ற பிள்ளைகளை தவிர. தாயும் இல்லை, பின்னர் மனைவியும் இல்லை. ஆனால் நான் தனி மனிதன் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அண்ணனும் தம்பியும் எனக்கு இருக்கிறார்கள். அதுதான் இந்த இயக்கம் தந்தது. வேறு எந்த கட்சியில் இந்த சிறப்பு இருக்கிறது சொல்லுங்கள்? பதவியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் அடுத்த தெருவிலே கூட அவர்களுக்கு வேண்டியவர்கள் இருக்க மாட்டார்கள். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, உலகமெங்கும் தமிழ் பேசுகிறவர்கள் இடத்துல எல்லாம் அண்ணன் தம்பிகள் இருக்கிறார். இதுதான் இந்த இயக்கம். அதை அண்ணா உருவாக்கி கட்டி காத்தார் கலைஞர். 5 தடவை முதலமைச்சர் இருந்தீர்கள். 50 ஆண்டு காலம் இந்த கட்சியின் தலைவர். சாத்தியமே இல்லை, யாராலும் முடியாது. 50 ஆண்டு காலம் போராட்ட காலங்களில் வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் இன்றைக்கும் நின்று நிலைத்திருக்கிறது. பராசக்தி எப்போது வந்தது? 1952 ஆண்டு.
சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளை தாண்டி விட்டது. இன்னமும் அந்த படத்தை பார்க்கிறோம், அந்த பாடல்களை கேட்கிறோம். அவர் எழுதிய பாடல்களும் வசனங்களும் இன்றைக்கும் திரைப்படத்திற்கு போகிறவர்கள் பேசி காட்டக்கூடிய வசனமாக இருக்கிறதே. வேறு யாருக்கு உண்டு இந்த சிறப்பு? அவைகளெல்லாம் வெறும் வசனங்கள் அல்ல, நடைமுறை. சமுதாயத்தில் இருந்த இழிவுகளை மக்களுக்கு புரிய வைக்கின்ற வகையிலே அவர் அண்ணாதான் முதலில் கலைத்துறையை தேர்ந்தெடுத்தார் மக்களிடம் பிரச்சாரத்தை கொண்டு செல்ல. அவர் நாடகம் நடத்தினார், பின்னர் கலைஞர் நாடகம் நடத்தினார். அதே போல மற்றவர்களும் நடத்தினார்கள். அண்ணா பின்னர் திரைத்துறைக்கு வந்தார். அடுத்து கலைஞரும் வருகிற போது தன்னை விட இவர் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார் என்று அவருக்கு ஊக்கம் தந்துவிட்டு அண்ணா அதிலிருந்து ஒதுங்கி கொண்டார். அண்ணாவினுடைய ரங்கோன் ராதா படத்திற்கு வசனம் தலைவர் கலைஞர் எழுதியது. அந்த படத்திற்கு பாடல்கள் எழுதியது தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அளவிற்கு தனக்கு கீழே இருந்த ஒரு தம்பியை, தன்னோடு வளர்கின்ற ஒருவரை தன்னிடத்திற்கு கொண்டு வந்து பார்த்த அந்த தன்னிகரற்ற குணம் அண்ணாவுக்கு தான் இருந்தது, அது கலைஞருக்கும் இருந்தது. இப்படி அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற ஆற்றல் தான் ஒரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பலம். இயக்கம் மேடைகளில் வளர்ந்தது பேச்சால், பின்னர் நாங்கள் எழுதிய எழுத்துக்களால். ஆனால் கட்சி உள்ளுக்குள்ளே பலப்பட்டது அண்ணன் தம்பி என்ற குடும்ப பாசத்தால். இதை கட்டி காத்த காரணத்தால் தான் அவர் தலைவர் என்று எங்கள் நெஞ்சத்திலே நிலையாக குடிகொண்டிருக்கிறார். ஆண்டுகள் 8 உருண்டோடி இருக்கின்றது. அவர் மறைந்து இல்லை, அவர் மறைய மாட்டார். இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் கலைஞர் என்ற தலைவன் வாழ்வார். முதலமைச்சர்கள் வரலாம் போகலாம், காலம் நினைவிலை வைத்திருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாங்கள் ஏன் இன்றைக்கு அவருடைய புகழினை போற்றுகிறோம் என்று சொன்னால், அதோடு சேர்ந்து எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய அணுகுமுறை என்பது வித்தியாசமாக இருக்கும், யாருடைய மனதும் புண்படாது. நான் இப்போது சட்டப்பேரவையிலே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேறிய போது எண்ணிக்கொண்டேன், யாராவது அதை குறிப்பிடுவார்கள் என்று. யாருமே குறிப்பிடவில்லை. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடல்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ணா காலத்து கனவு அது. ஆனால் அண்ணா மறைந்தவுடன் அதை உடனடியாக நெஞ்சத்திலே தாங்கி கலைஞர் அவர்கள் எந்த பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்தாக இருக்கக்கூடும் முடியும் என்று எல்லா பாடல்களையும் ஆய்ந்து அறிந்து அதற்கு தேர்ந்தெடுத்த பாடல் தான் நீராறும் கடல் உடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து நாம் அனைவரும் பாடுவது. அந்த நாளில் MS விஸ்வநாதனை கொண்டு சுசிலாவையும் TM சவுந்தரராஜனையும் வைத்து அந்த பாடலை பாடச் செய்து இன்றளவுக்கும் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 1970 அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டது. இதில் என்ன சிறப்பு என்று கேளுங்கள். அந்த நீராறும் கடல் உடுத்த என்ற பாடலில் ஒரு வரி வரும், சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அது தமிழின் சிறப்பு. கால ஓட்டத்தால் எல்லாம் சிதைந்து போகும், எல்லாம் ஒரு காலகட்டத்திலே அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும், ஆனால் சிதையாத இளமை கொண்டது தமிழ் மட்டும்தான் என்று மனோன்மணியம் சுந்தரனார் எழுது. ஷேக்ஸ்பியர் கிளியோபாட்ராவை பற்றி எழுதுகிற போது ஏஜ் கெனாட் விதர்கர் என்பான். அது வெறும் கற்பனை. மிக பிரபலமான அந்த நாள் நடிகைகளை இன்றைக்கும் திரையிலே பார்த்தால் பார்க்க பரவசமாக இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு நேரில் போய் பார்த்தால் வருத்தமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், இப்படி மாறிவிட்டார்கள் என்று. ஆனால் காலத்தால் சிதைக்க முடியாத ஒன்று இருக்கும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று அவர் எழுதினார். தமிழ் மொழியின் வயது என்ன என்பதை இப்போது நான் பேச விரும்பவில்லை, அதற்கு காலமும் நேரமும் இல்லை. ஆனால் சுருக்கமாக சொல்வேன். முதலாக இன்றைக்கு தமிழனுக்கு அடையாளம் என்று சொல்லக்கூடியது திருக்குறள். தமிழனுக்கு பெருமை தரக்கூடியது திருக்குறள். அதை போற்றி மக்களிடம் கொண்டு சேர்த்து பள்ளிக்கூடத்திலே மனப்பாடமாக இருந்ததை நடைமுறைக்கு கொண்டு வந்தது அண்ணா காலத்திலேயே கலைஞர் அவர்கள் தான் அமைச்சராக இருந்து எல்லா பேருந்துகளிலும் கூட அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது திருக்குறளை பொறிக்க செய்தார். கடைசியாக அவர் கனவு கண்டு நடந்தது குமரி முனையில் இருக்கிற 133 அடி உயர சிலை. அவர் எழுதிய திருக்குறளில் 133 அதிகாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அந்த சிலை. அது எப்படி உருவானது? கடற்கரைக்கு நாங்கள் எல்லாம் குமரி முனைக்கு கூட்டத்திற்கு செல்கிற போதெல்லாம்
இரவு நேரத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டு தம்பி மாசு போல நிர்வாகிகளை அழைத்து கொண்டு கூட்டத்திற்கு பின்னால் அந்த கடற்கரையில் போய் நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம். பாட்டு பாடுவோம், இலக்கியம் பேசுவோம், வரலாறு பேசுவோம். இதெல்லாம் கலைஞரிடமிருந்து வந்த குணங்கள் தான். இன்றைய கழகத்தின் தலைவர் கூட ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் அழைத்து கொண்டு கடற்கரைக்கு செல்வார். அப்படி செல்லுகிற போது ஒரு நாள் கலைஞர் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உடன் இருந்தவர்கள் ஏதோ யோசனையில் இருக்கிறார் என்று நினைக்கிற போது ஒன்றும் பேசாமல் கிளம்பி வருகிறார். வருகிற போது அவர் மனதிலே உருவானது. அவர் சொல்கிறார், உடன் வந்த ஒருவரிடம் மட்டும், இந்த குமரி முனை என்பது இந்தியாவின் எல்லை என்பதை விட தமிழ்நாட்டின் தொடக்கமாக கருதலாம். ஆதி காலத்திலே லெமூரியா கண்டம் என்று சொல்லப்பட்ட தமிழ்நாடு வாழ்ந்த பகுதி முதல் சங்க காலத்தில் இருந்தது. அதற்கு அந்த பக்கத்தில் தான் அதை கடல் கொண்டு போனது. ஆக குமரி என்பது நம்முடைய எல்லை, நம்முடைய தொடக்கம். நீங்கள் இந்தியாவினுடைய வரைபடத்தை பாருங்கள். மேலே இருந்து வந்து கடைசியாக இப்படி இருக்கும். அதை சில பேர் தெற்கு பகுதி குறுகி இருக்கிறது என்பார்கள். இல்லை, கூர்மையாக இருக்கிறது என்பதுதான் பொருள். கலைஞர் என்ன செய்கிறார், பார்க்கிறார், ஒரு பக்கத்திலே ஒரு பாறையில் விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் இருக்கிறது. விவேகானந்தரை குறைத்து மதிப்பிடவில்லை. வங்கத்திலே பிறந்த விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நினைவு மண்டபம் ஒரு அடையாள சின்னமாக வருகிறவர்கள் போகிறவர்கள் இடமாக இருக்கிறது. அதை போல நாம் போற்ற வேண்டிய திருவள்ளுவருக்கு இதே போல ஒரு நினைவு ஒன்று உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிற போது அதற்கு ஏற்ற இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஒரு அணைக்கட்டு கட்டுகிற போது அதற்கு தேவையான கட்டமைப்பு வேண்டும். 2 மலைகளுக்கு இடையில் தான் கட்ட வேண்டும். அந்த மலைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பரந்த வழி இருக்க வேண்டும். அதில் நீரை தேக்க வேண்டும். அதிலிருந்து வெளியேறுகிற பகுதி குறுகி பின்னர் விரிந்து செல்ல வேண்டும். இது பூகோள ரீதியாக அமைய வேண்டிய அமைப்பு. அதை போல அவர் திருவள்ளுவருக்கு எங்கோ ஒரு சிலை என்று வைக்கவில்லை. அதே போல இன்னொரு பாறையை கண்டெடுத்து உருவாக்கி வைத்தார். சுனாமி வந்து சுழற்றி அடித்த போது கூட கடைசியாக காலை தொட்டு விட்டு போன ஒரே இடம் வள்ளுவருடைய சிலை தான். கவிஞர் வாலி அவர்கள் அந்த சிலையை பற்றி எழுதுகிற போது சொன்னார், எல்லா இடங்களிலும் காகம் உட்கார சிலை இருக்கும், கலைஞர் மட்டும்தான் மேகம் உட்கார சிலை அமைத்தார். அவ்வளவு உயரமான சிலை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் திருவள்ளுவர். அவருக்கு 500 ஆண்டுகள். தம்பி சொன்னார் அல்லவா, மரத்தான் ஏத்தன்ஸ் நகரத்தின் மாநாட்டினுடைய போர், அது நடந்த காலம் கிமு 490. இன்றைக்கு 2026 என்று சொல்கிறோமே, அதிலிருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்ன மரத்தான் என்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் வாழ்ந்தார், அந்த ஏத்தன்ஸ் நகரத்தில், தத்துவ அறிஞர். சீன நாட்டிலே கன்பூசியஸ் வாழ்ந்தார், அவரும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை சொல்லக்கூடியவர். நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியில் புத்தர் பிறந்தார். முதலாக சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கைகள் இல்லை என்று சொன்ன புத்தர் தமிழ்நாட்டில் தொல்காப்பியர் பிறந்து மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு புறம் தத்துவம், இன்னொரு புறம் வாழ்க்கை நெறிமுறை, இன்னொரு பக்கம் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள். ஆனால் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் பழமையான மொழியாக இருந்திருக்கிறது. உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த தாய்மொழி. அதைத்தான் சிதையா உன் சீரிழமை என்று மனோன்மணியம் சுந்தரனார் எழுதினார். இத்தனை ஆண்டுகளில் சிதைந்து போயிருக்க வேண்டுமே, அழிந்து போயிருக்க வேண்டுமே. பைபிள் முதலாக எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி இப்போது இல்லை. ஜூலியஸ் சீசரும் அகஸ்டஸ் சீசரும் கிளியோபாட்ராவும் பேசிய லத்தீன் மொழி இல்லை. சாக்ரட்டிஸும் அலெக்சாண்டரும் பிளாட்டோவும் பேசிய கிரேக்க மொழி இல்லை. ஆனால் தமிழ் மொழி அன்று இருந்ததை விட இன்றைக்கும் பொலிவு பெற்றிருக்கிறது. அதுதான் சிறப்பு. அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்த அதை பாடக்கூடாது என்று சொன்ன வடக்கே ஒரு கூட்டம் என்றால், இங்கே இருந்து பேசுவதை விட அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேசுகிறவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு நான் பேசுகிறேன். நேருக்கு நேராக நின்று பேசுவோம், முச்சந்தியிலே அல்ல. இந்தி தான் இந்த நாட்டின் மொழி என்று சொல்லக்கூடியவர்களிடம் இல்லை. அதை விட மூத்த மொழி, எல்லாவற்றிலும் முதிர்ந்த மொழி, தகுதி உள்ள மொழி என் தாய்மொழி என்று நரேந்திர மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் சொல்லுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்போது நான் சொல்ல வருவது, அந்த பாடலை கலைஞர் தேர்ந்தெடுக்கிறார். அதைத்தான் சொன்னேன். பலர் அதை
தெரிந்து கொள்ளவில்லை, சில பேர் அதை பெரிதாக சொல்வது இல்லை. அந்த பாடலை தேர்ந்தெடுக்கிற போது சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து என்பதற்கு முன்னால் ஒரு வரி வரும். ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போகா சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அந்த பாடலில் இருந்து அந்த ஒரு வரியை மட்டும் கலைஞர் நீக்குகிறார். அந்த பாடலில் இருந்து நீக்குகிறார் என்றால் பாடல் என்று முழுமையாக அல்ல, அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் மட்டும் அந்த ஒரு வரி இருக்காது, மற்ற இடங்களில் இருக்கும். ஏன் அதை நீக்கினார் என்றால், பெருமை அடையுங்கள் எப்படிப்பட்ட தலைவன் கலைஞர் என்பதற்காக. ஒன்று, ஒரு நல்ல விழாவின் போது தொடக்கத்திலேயே அழிந்து ஒழிந்து என்ற சொல் ஒலிக்க தேவையில்லை. இரண்டாவது, அது ஒரு இனத்தினுடைய மனதை புண்படுத்தும் என்ற காரணத்தால் அதை அகற்றலாம். நாங்கள் கொள்கை அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் ஆரியத்தை எதிர்த்தவர்கள் தான். ஆனால் அவர்களை இழிவாக பேசுகின்ற ஒன்றை அரசினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு செல்கிற போது எங்கள் அடையாளம், எங்கள் தன்மைகள் மாறி நாட்டுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது என்ற நிலைக்கு மாறுகிறோம். அதனால்தான் இந்த கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த இயக்கத்திலிருந்து உருவாகிய அரசியல் அமைப்பு. இன்றைக்கு RSS என்ற அமைப்பினுடைய அரசியல் கரம் பாரதிய ஜனதா கட்சி. அதுபோல திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த அமைப்பினுடைய அரசியல் அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். அதை அண்ணா உருவாக்குவதற்கு நிர்பந்தங்கள் இருந்தன, கட்டாயம் இருந்தது. ஏன்? அந்த கொள்கைகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அதிகாரம் கைக்கு வர வேண்டும், ஆட்சி இருந்தால்தான் சாதனைகள் செய்ய முடியும், சட்டங்களின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தம்பி ராஜா அடிக்கடி ஒன்று சொல்வார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், துணை பொதுச்செயலாளராக இருக்கிற என் தம்பி ராசா, திராவிடர் கழகத்தில் இருந்த அவரை நான் தான் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மாணவர் அணியில் முதலாக சேர்த்தேன். அதை அவரே பல இடங்களில் சொல்வார். சொல்கிற போது என்ன சொல்வார் என்றால், என்னுடைய மூளையை சலவை செய்தார் என்று சொல்வார், பிரெயின் வாஷ் செய்தார் என்று சொல்வார். நான் முசிறியிலே கூட்டம் பேசிவிட்டு மறுநாள் மாணவர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே கல்லூரி மாணவனாக வந்து உட்கார்கிற அவரிடம், நீ திமுகவுக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறேன், உங்களை போன்றோர் இங்கே வந்து இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்ற போது அவர் திராவிடர் கழகத்தை விட இது எப்படி சிறந்தது என்றார். நான் சொன்னேன், சிறந்தது அல்ல, அதனுடைய பிரதி இது, கொள்கைகளை நடைமுறைப்படுத்த. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், சாலையிலே போகிற வாகனங்களை இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து நின்று மறித்தால் நிறுத்த முடியாது. வருகிறவர் ஒரு இளைஞனாக இருந்தால், இந்த ஜென்சி இளைஞர்களை போன்ற ஒருவராக இருந்தால், துணிச்சல் மிக்க இங்கே இருக்கிற பெண்களைப் போல யாராவது ஒருவராக இருந்தால், நீ யாரையா என்னை மறிப்பதற்கு என்று மீறி செல்வார்கள். ஆனால் ஒரு போலீஸ்காரர் நின்று கையசைத்தால் 100 வாகனங்கள் திரும்பி செல்லும். அதற்கு காரணம் அணிந்திருக்கிற உடையும் அது தருகிற அதிகாரமும். 1000 பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒற்றை மனிதன், ஆனால் ஒற்றை மனிதன் என்று 1000 பேரை நிறுத்துவார் என்றால் அந்த அதிகாரம் வேண்டும் என்றால் அதுதான் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் தம்பி என்று சேர்த்தேன். அதை அவரே இன்றும் பல இடங்களில் சொல்வார். அந்த இயக்கத்தை அண்ணா உருவாக்கிய போது சிலர் கேட்டார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து பிரிகிற அமைப்பிற்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று தானே வைக்க வேண்டும். பேராசிரியரை போல சில சொற்களுக்கு, சில ஐயங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. எல்லாவற்றிற்கும் விளக்கம் தருவார். அவர்தான் சொல்வார், இந்த திராவிடம் என்ற இனத்திற்கோ அல்லது அந்த சொல்லுக்கோ உள்ள தனித்தன்மை என்னவென்று